இன்றைக்கி என்னோட ஹேர் வாஷ் டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆயில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நான் நைட்டே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நல்லா வந்து ஹேரில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கேல்ப்பும் ஹேரும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, வெந்தயம், சின்ன வெங்காயம், கத்தாழை இதெல்லாம் போட்டு தான் ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஹேர் பேக் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சொல்கிற ஹேர் பேக் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் பேக் வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு நான் வந்து ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வடிகட்டாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தண்ணியிலையோ இல்லைன்னா சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணியிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஷாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேரில் உள்ள அழுக்கையும் அந்த எண்ணெய் பசையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தானே தவிர ஹேர் க்ரோத்துக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேனில் வந்து தலையை காய வைங்க. வெயிலில் வந்து வைக்க வேண்டாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.